வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலையும் சரி இப்பயுமே சரி சினிமாவில் இருப்பவர்களும் சரி நம்மளுடைய தாத்தா அவர்கள் ஒரு விடயம் சொல்லுவாங்க. சில நடிகர்களோட படங்கள் 100 நாள் ஓடும், 200 நாள் ஓடும், 300 நாள் ஓடும். அது படம் தான் ஓடும். அவங்க நடித்த படம் அந்த 3 மணித்தால 2 மணித்தால படம் தியேட்டரில் ஓடும். ஆனால் ஒரே ஒரு நடிகரோட போஸ்டர் மட்டும் 100 நாள் ஓடும். பல மணி நேரம் அந்த போஸ்டரையே பார்த்து மக்களை பார்க்க வைக்கிற சக்தி ஒருத்தருக்கு இருக்கு, அந்த காந்த சக்தி இருக்கு அப்படின்னா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த காலத்திலேருந்து தலைவர் சினிமாக்குள்ள வந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு இதொன்று இருக்கு. தலைவர் அப்படின்னா மெஜிக்கன் அப்படின்ற மாதிரி ரஜினி என்ற அந்த 3 எழுத்து சொல் வந்து ஒரு மந்திர வார்த்தை, அதிசய வார்த்தை அப்படின்னு அது இப்போ நேற்று வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். 7 வருடங்கள் ஒருத்தங்க வந்து என்னவோ பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோனை வச்சு ஒரு ஃபோட்டோ எல்லாம் காலி. சரி, அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய எந்த மாநிலத்தில் இருக்கிற நடிகர்களாக இருந்தாலும் சரி, நேற்று வந்தவர்களாக இருந்தாலும் சரி, தலைவர் கூட ஒரு ஃப்ரேமில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த சினிமா வாழ்க்கையே நமக்கு ஒரு திருப்தியான மாதிரி அப்படின்றது தான். அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் இலங்கையிலேருந்து வந்தாங்க. இன்னும் சினிமாக்குள்ள வந்து 2 வருடம் கூட ஆகலை. ஆனால் அதுக்குள்ள ஒரு 10 படம் நடித்த நடிகைகள், ஒரு 5 படம் நடித்தவர்கள், 5-6 வருஷம் சினிமாவில் இருந்தவங்களை விட இவங்களுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்குது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு நல்லா இருக்கு. அப்படின்னு இருக்கக்குள்ள ஜனனி அவர்களும் நம்ம தலைவர் படத்தில் இருக்காங்களா, அது ஏன் ஜனனி அவர்களுடைய பேர் வந்து வருது அப்படின்ற விடயத்தை வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமா நான் வந்து இந்த ஒரு விடயத்தை எதிர்பார்த்தேன். அது நடக்க சான்ஸ் இருக்கு. சூப்பர் ஸ்டார் படத்தில் கிங்கு நாகார்ஜுனா அவர்கள் அது என்ன டாக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஒருத்தருடைய பேரை சொன்னோன்னே அந்த பாசிட்டிவிட்டியும் அந்த ஒரு குட் வைப்ஸும் வரும் அப்படின்னா அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். ரஜினின்ற பேரை சொன்னாலே அது வேற மாதிரி ஆயிரும். அவரை பற்றி பேசக்குள்ளே எனக்குள்ள ஸ்டைல் வந்துடும். எனக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா பாருங்க, யார் யார் தலைவரை பற்றி பேசுகிறாங்களோ, சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களை பற்றி பேசுகிறாங்களோ, அவங்க நார்மலாக வேற டாபிக் பேசக்குள்ள அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், பேசுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். ரஜினின்ற பேர் அவங்களோட வாயில வரைக்குள்ள இல்லை தலைவர் ரஜினி அப்படின்னு அவங்க சொல்லைக்குள்ள அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அந்த ஸ்டைலு தனியாக வரும். அதுதான் ரஜினின்ற மந்திர சொல்லோட பவர். சரிங்களா? சும்மா வேற மாதிரி இருக்குல்ல? ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இந்தியன் 2 படம் வந்து 7 வருஷம் எடுத்தாங்க. ஐ திங்க் பிக் பாஸ் ஆரம்பிக்குள்ள எடுத்தது. சீசன் 1 பிக் பாஸ் டைமில் வந்து சங்கர் சார் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் அந்த பிக் பாஸ் செட்டில் ஏதோ பேசியிருப்பாங்க இந்தியன் 2 அப்படின்னு. 2017ஆம் ஆண்டு. அது வந்து இப்போ பல பிரச்சனைகளை தாண்டி இப்போ வரப்போகுது. ஜூலை 12 வர இருக்கு. ஆனால் நினைச்சு பாருங்க, பொதுவாக இப்போ எந்திரன் படத்தை போட்டால் கூட அதுக்கான ஒரு டீசரை போட்டுட்டு இப்போ இந்த நாள் டிவியில் போட போகிறாங்க, இல்லை இந்த தியேட்டரில் போட போகிறாங்கன்னா அதை பார்க்குற கூட்டமும் சரி, அந்த ஒரு மொமெண்ட்டுமே சரி வேற மாதிரி இருக்கும். அந்த எதிர்பார்ப்பே வேற மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் அப்படி ஒரு இது இந்தியன் 2க்கு இருந்துச்சா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் படி அது இல்லை. பொதுவாக சங்கர் சாரோட ஒரு படத்துக்கு வந்து நம்ம ஒரு வேற லெவலில் ஒரு இது ஒன்று இருக்கும். பட் இங்கே வந்து அது எனக்கு சத்தியமாக மிஸ் ஆகிட்டுது. ஏன்னா நான் பல சினிமா துறை நண்பர்களோட என்னோட இதை பற்றி நம்ம டெய்லி பேசிக்கொண்டு தான் இருப்போம். அந்த ஒரு விடயம் வந்து மிஸ் ஆகிட்டு, அது ஏனோ தெரியலை. சரிங்களா? அப்புறம் ட்ரெய்லரை பார்த்தோன்னே பல பேருக்கு இருந்த ஒரு காமனான விடயம், 7 வருஷம் என்ன பண்ணீங்க அப்படின்னு. அதோட மேக்கப் எல்லாமே ரொம்ப இடிக்குது. இந்தியன் படத்துக்கு வந்து 42 வயசு கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு 80 வயசு ஒரு ஆளோட கெட்டப்ப போட மேக்கப் தேவைப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து எதுக்கு மேக்கப்பு அப்படின்றது தான் பல பேரோட இதொன்று இருக்கு. சரி, அப்படி இருக்கக்குள்ள அவ்வளோ செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து ஒரு ட்ரெய்லரை விட்டாங்க. இங்கே தலைவர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய கூலி படத்தோட அந்த லுக்குக்கு வந்து ஒரு செட் ஒன்று நம்ம லோகேஷ் அண்ணா அவர்கள் ஒரு மிரர் செல்ஃபி மாதிரியும் எடுப்பாங்க. தலைவர் முன்னுக்கு இருப்பாங்க, லோகேஷ் அண்ணா அவர்கள் பின்னிங்க நின்று ஒரு செல்ஃபி ஒன்று ஒரு ஃபோனில் 1.5 லட்சம் ரூபா ஃபோனில். படத்தோட பட்ஜெட் எங்கேயோ, அந்த ட்ரெய்லரோட பட்ஜெட்டும் எங்கேயோ இருக்கும், எத்தனையோ கோடி இருக்கும். சரியா?
ஆனால் ஒரு 1,50,000 ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஒன்று, ஒரு கிளிக் ஒன்று. இப்போ அந்த ட்ரெய்லரோட பேச்சே இல்லை, இந்தியன் 2 பற்றிய பேச்சே இல்லை. இங்கே பேச்சு என்னன்னா தலைவரோட கூலி படம், தலைவரோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு, என்ன கெட்டப்பில் தலைவர் இருப்பார், எப்படி இருப்பார், என்ன கதை, என்ன நடக்க போகுது, காலா கெட்டப்பில் மாறி இருக்கார்ல, கேங்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி அப்படியே வேற லெவல் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருக்காருன்னு எங்கே பார்த்தாலும் தலைவரோட படம், தலைவரோட பேச்சு, கூலி தான் டோக்கு. இங்கே காணல. அன்றும் சரி இன்றும் சரி ஒன்றே ஒன்று தான், ரஜினின்றது மந்திர வார்த்தை. அந்த ரஜினி என்ற பேரோ படமோ அவரோ வர்றதுக்குள்ள எவ்வளோ படம் வந்தாலும் எடுப்படாது. எகைன் வந்து அது புருவாயிருக்கு. ரியல் லைஃப் ஹீரோமா சும்மா அதிர்து இல்லை. இது தலைவர் பற்றிய ஒரு சம்பவம் பற்றிய அப்டேட். அடுத்தது வந்து தலைவர் அவர்கள் படத்தில் ஜனனி அவர்கள் அப்படின்னு, ஏன் ஜனனியோட பேர் வந்து இவ்வளவு தூரம் பல பேரால, இப்போ நம்ம ஜனனி மேம் அவர்களை பற்றி பிக் பாஸ் 6 பேசியிருக்கோம். எனக்கு பிக் பாஸில் வந்த போட்டியாளர்களே அவங்கள எனக்கு பிடிக்கும். ஒருத்தரை பற்றி புத்தகம், இளைய தலைமுறையில் இருப்பவர்களை பற்றி ஒருத்தரை பற்றி புத்தகம் எழுதினால்னா அவங்கள பற்றி நான் எழுதுவேன். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு முன்னுதாரணம். ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள். சரி, அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய பேர் தலைவர் படத்தில் இப்போ வர காரணம் என்ன அப்படின்னா, லியோவில் வந்து லோகேஷன் அவர்கள், ஜனனி மேம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னராவோ ரன்னராவோ செகண்ட் ரன்னராவோ வர வேண்டியவங்க. அந்த அளவுக்கு ரசிகர்கள் படை வழியில் இருந்துச்சு. அவங்களும் கரெக்டாக நல்லா சிவின் கணேசனை விட 100%, சிவின் கணேசன் விக்ரமனை விட ஜனனி அவர்கள் வந்து 100% பெஸ்ட்டாக பண்ணாங்க. சரிங்களா? பட் கமல்ஹாசன் அவர்கள் வழக்கம் போல அவர் பாராட்டவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்களுடைய முயற்சிகளை எவ்வளோ தூரம் அடக்க வைக்க முடியுமோ அவ்வளோதான் பண்ணார். பிரதீப்புக்கு எப்படி பண்ணாரோ அப்படித்தான் ஜனனிக்கு பண்ணார். சரிங்களா? 70 நாளில் வெளியில் அனுப்பப்பட்டாங்க. உண்மையில அவங்க சேவு, ஆனால் அவங்களுக்கு நடந்தது துரோகம். அப்போ அந்த எபிசோட், அவங்க வெளியேற எபிசோட் டிவியில் போட முதல் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்கிறோம், நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் சோஷியல் மீடியாவில், ஜனனி அவர்கள் தளபதி படத்தில் லோகேஷன் படத்தில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ லியோ படத்தில் லோகேஷன் அவர்கள் தான் அவங்கள பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணு இந்த ரோலுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்படி இருக்கக்குள்ள லோகேஷன் அவர்களுடைய முதல் படம் லியோவில் ஜனனி அவர்கள் இருந்தாங்க. அதுவும் மக்களிடம் வரவேற்பு பெற்றது. அப்படி இருக்கக்குள்ளேயே அப்போ அந்த கனெக்ஷனும் சரி. அப்போ இப்போ வந்து ஜனனி அவர்களுக்கு இப்போ புதுசாக வந்த நடிகைகளில் ஜனனி தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. எந்த வீடியோ போட்டாலும் மில்லியன் கணக்கில் வியூ போகுது. மக்களிடம் வந்து செல்வாக்கு இருக்குது. விளம்பரங்கள் இருப்பவர்களும் சரி, இல்லை புதிதாக ஏதாவது ஷாப்பை கிரியேட் பண்ணுறவங்களும் சரி, ஜனனியை போட்டால் அவங்களுடைய கை அந்த ஒரு திறப்பு விழா பண்ணால் அது பொன்னாக அமையும் அப்படின்றது ஒரு இது ஒன்று டோக்கன் இருக்கு. அப்படி இருக்கக்குள்ளேயே ஜனனி அவர்கள் கண்டிப்பாக நம்ம லோகேஷன் படத்தில் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இனிமேல் தான் ஆர்டிஸ்டோட இதெல்லாம் ஒன்றா போடுவாங்க. ஜனனி அவர்கள் நடித்தா அது கண்டிப்பாக ஜனனி அவர்களுடைய சினிமா வாழ்க்கைக்கு பெரிய ஒரு பிளஸிங்காக இருக்கும். தலைவர் பக்கத்தில் நின்னாலே அவருடைய அந்த ஒரு குட் வைப்ஸ், அந்த பாசிட்டிவ் வைப்ஸ், அது ஒரு கோயிலுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படி அது ஜனனி அவர்களுக்கும் அது கிடைச்சிடாமையும் அவங்களோட சினிமா வாழ்க்கைக்கும் ஒரு பெரியதொரு பிளஸிங்காக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய இதுவும் சரி, நம்ம கூட இருக்கிற பல பேரோட விருப்பமும் சரி. காத்திருப்போம் அவங்களுடைய பேர் வருதா இல்லையா அப்படின்னு. சரிங்களா? சம்டைம்ஸ் ஒரு விடயோ இல்லை அப்படின்னாலும் நம்ம பேச அது நடந்துடும். சரிங்களா? லெட்ஸ் சி. அடுத்தது கிங் நாகார்ஜுனா அவர்கள். கண்டிப்பாக எனக்கு தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சார் பிடிக்கும். அந்த லாங் ஹேரு, அப்புறம் அந்த உயரமான ஒரு இது ஒன்று, இந்த பார்வை, அந்த நடை, அதெல்லாம் மாசாக இருக்கும். சரிங்களா? ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கதை சொல்ல போயிருந்தார் நாகார்ஜுனா சார்கிட்ட. சார் அவரை புக் பண்ணிக்குள்ள சாரோட கால் ஷீட் எடுக்கக்குள்ள அந்த ஒரு டைம், ஒரு 2 மணி நேரம் டைம் வந்து எடுக்கக்குள்ள, நான் இப்படி இங்கேருந்து பேசுகிறேன் சார், இந்த ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருங்க, இப்படி கஷ்டப்பட்டு தான் சார் வந்தேன், இந்த நாள்லேருந்து தான் வந்தேன், உங்ககிட்ட இந்த கதையை சொல்லலாமா அப்படின்னு சொல்லக்குள்ள, இது ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் நடந்தது. என்னை விட வயதில் மூத்தவர் நண்பர். அப்போ அவர் சொல்லக்குள்ள, ஓகே நீங்கள் வாங்க, என்னத்தில் வர போகிறீங்க சார், நான் ஃப்ளைட்டு ஓகேன்னு போட்டு அவர் ஃப்ளைட்டை காசு புக் பண்ணி இவரை வர வச்சு, இவர் ஒரு ஹோட்டலில் இருக்க வச்சு, அதுக்கப்புறம் இவர் இருக்கிற இடத்துக்கு, நாகார்ஜுனா சார் இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு நாகார்ஜுனா சார் வீட்டிலேருந்து கார் போய் அந்த நண்பரை அழைச்சிக்கிட்டு போச்சுது. ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த கதை பிடிக்கலை. பட் திரும்பி போகிறதுக்கான, திரும்ப இவர் இருந்த இடத்துல போகிறதுக்கான எல்லா செலவையுமே, வர்ற செலவு, போகிற செலவு, தங்குற செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாத்தையும் நாகார்ஜுனா அவர்கள்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நண்பர் பெருமையாக சொல்லுவார் இப்போ வரைக்கும்.
இப்போ ஒரு படம் இயக்கி கொண்டு இருக்காங்க. சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து வேறு லெவலில் கொண்டாடலாம். அது ஒரு ஃபினான்சியல் இதில் வந்து கொஞ்சம் அடிபட்டு கொண்டிருக்கு. அடிபட்டு தான் முன்னுக்கு வரணும் எல்லாரும். சரிங்களா, வருவாங்க. சரிங்களா, இதுதான் நாகார்ஜுனா அவர்கள். எனக்கு அந்த ரீதியில் நாகார்ஜுனா அவர்களை பிடிக்கும். சரிங்களா, நல்ல மனிதர், நம்ம தலைவரை போல். அப்படி இருக்கக்குள்ள தலைவரையும் நாகார்ஜுனா சார் அவர்களும் ஒரு ஸ்க்ரீனில் வந்தால் எப்படி இருக்குமென்னு பார்க்கணும்னு எனக்கு பல நாள் ஆசை. கூலி படத்தில் நாகார்ஜுனா சார் அவர்கள் ஒரு ரோல் ஒன்று பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று வருது. அது தெலுங்கு மீடியாக்கள் வந்து பல பேர் வந்து இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒரு வேளை தலைவருக்கு வில்லனா நாகார்ஜுனா சார் அவர்கள் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன மாதிரின்னு தெரியல. ஸோ கூலி அப்படின்றது ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். நாகார்ஜுனா சாருக்கும் கேங்ஸ்டர் லுக் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட்கக்குள்ள வெறித்தனமாகுது மக்களே. சரிங்களா, பார்ப்போம் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு. ஸோ வட்டவர் கூலி படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருக்கு. சரிங்களா, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.